ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது கோல்டு ட்ரேட் பிளான் மார்ச் இந்த சிபிஐக்கு என்ன நடந்துன்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி எடுங்க. இப்போ தான் நம்ம ஜிபிபியோட யூரோவோட ட்ரேட் பிளான் பார்த்து முடித்தோம் சரிங்களா. அந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலுமே உங்களுக்கு கிளியராக புரியும் ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி என்ன சொல்ல வருதுன்னு. யூஎஸ்டி நியூஸஸ் மட்டும் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். சிபிஐ இருக்குது, ஆனால் சிபிஐ நியூட்ரலாக இருக்குது. ஸோ பெருசாக நம்ம கண்டுக்க முடியாது. மிச்சம் எல்லா டேட்டாவுமே உங்களுக்கு ஏடாவிடமாக இருக்குது. ஒன்று பை இருக்குது, ஒன்று செல் இருக்குது. ஸோ இந்த வீக்கில் எந்த டேட்டாவுமே வந்து அந்த அளவுக்கு கிளியராக இல்லை. ஸோ மார்க்கெட் எப்படி கன்சல்டேட்டிவாகவே இருக்கோ அதே மாதிரி தான் டேட்டாவும் இருக்குது. கோல்டு வந்து சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. நம்ம வெயிட் பண்ணி ட்ரேட் எடுப்போம். மண்டேவும் வெனஸ்டேவும் நமக்கு நியூஸ் கிடையாது. ஃப்ரைடே நியூஸ் இருந்தாலும் அதை கண்டுக்காதீங்க. டியூஸ்டே சிபிஐ, தேர்ஸ்டே பிபிஐ, அந்த 2 டேட் மட்டும் கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுறேங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே நம்மளுக்கு இங்கே பெரிய இம்பாக்ட் கிடையாது. டேரெக்டாக நம்ம பார்க்க வேண்டியது இப்போ கோல்டு சார்ட். ஓகே, கோல்டு எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணலாம். சாரி 1 போட்டு வீக் போடணும். இங்கே நம்மளுக்கு மார்க்கெட் என்ன சொல்லி தருதுன்னா சிம்பிள். இந்த கேண்டில் பாருங்க, இதுதான் நடக்குது. புரியுதுங்களா? இந்த கேண்டில் தான். அப்படிங்க வாங்க, இப்படி வரைஞ்சி பாருங்க. கிளியராக மேனிபுலேஷன் பண்ணுறது நல்லாவே புரியும் உங்களுக்கு. இந்த ஐஆரில் வரணும், அதான் எய்ம். ஃபஸ்ட்டு இந்த ஐஆரில் வரட்டும், அப்புறம் மிச்சத்தை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம டே போகலாம். டே வந்துருக்கோம். டேல வேணால் கொஞ்சம் இந்த ஐஆரில் வரையும் நம்ம வச்சுக்கலாம். அது மார்க் பண்ணணும், நீங்கள் தான் ஒன்று ஒன்றா மார்க் பண்ணணும். இது வரைக்கும் வைக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது இந்த ஐஆரில் வருதான்னு பார்க்கலாம். ஏன்னா ஒன்று இந்த ஐஆர்லேருந்து பையாகி மேலே போகணும், இல்லை இதுலேருந்து பையாக மேலே போகணும். கன்ஃபார்மாக அந்த ஐஆர்லேருந்து பையாகி மேலே போகணும். 1 hour 2 ஸ்ட்ரக்சர் திரும்பணும். திரும்பினா மட்டும்தான் நான் பை பார்க்க முடியும். அது வரைக்கும் நீங்கள் பார்க்க வேண்டியது செல்லு தான். செல் ஆகுதா தாராளமாக எடுங்க. ஆல் டைம் இருந்து செல் ஆகும்போது கொஞ்சம் நல்லாவே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா உங்களுக்கு கீழே ஃபுல்லாக ஈக்குவல் லோஸ் நிறைய இருக்குது பெண்டிங்கில். கோல்டு சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் கிட்ட போகும்போது லெஃப்ட் சைடில் உங்களுக்கு பெரிய விக்குள்ள கேண்டில் தான் இருக்குது. அதனால் அந்த விக்கை டிபி வைக்கக்கூடாது, இந்த விக்கை வைக்கக்கூடாது, பாடி தான் வைக்கணும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டிபியா. அங்கே வந்து ஒரு 4 hour எஃபிஷ் தான், நம்ம 4 hour ஓபி ஆக்டிவேட் ஆச்சு. போன கஷ்டம் நம்ம பார்த்துருப்போம். புரியுதுங்களா? அதனால தான் நம்ம செல் பார்க்குறோம். செல்லுக்கான இது வந்து பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுது. காமிக்கிறேன். இது நம்ம ஐ எடுத்தது, வீக்லி ஐ எடுத்தது, அதை டெலீட் பண்ணிடுறேன். இந்த 4 hour ஓபி பாருங்களேன். ஆர்டர் ஃப்ளோ வேற ஒன்றும் இல்லை. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கு வந்து நான் இப்படி தான் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணுவேன். எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிப்பேன், பின்னாடி என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், பண்ணுறதெல்லாம் கரெக்டாக தான் போதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு. அவ்வளோதான், இப்படி தான் போயிட்டு இருக்கானுங்க. இது உங்களுக்கு மண்டே, அதனால அப்படியே நிறுத்திட்டேன் சரிங்களா. ஏன்னா இது கிரியேட் ஆனது ஃப்ரைடே, சாரி தேர்ஸ்டே. ஃப்ரைடோட நிறுத்தி மண்டே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு ஈக்குவல் லோ இதோ இருக்கு தாராளமாக எடுக்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு ஜாலி தான். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி டிபினா இங்கே வைங்க, இந்த பாடியோட வைங்க. விக் அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணாதீங்க. மண்டே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது என்ன 2:30 மணி எங்கே இருப்பாரு அடிச்சு இறக்கிட்டானுங்க ஏஷியன்லேயே. இந்த மாதிரியே பண்ணி நம்ம கதையை முடிச்சிடறானுங்க, என்ட்ரியே தராம. சரி அவங்க 1 hour போகலாம். 1 hourல ரொம்ப 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 மைன்யூட்டா ஒரு ஐஓஎஃப்டி இங்க இருக்கு. ஓகேங்களா? அதை வச்சு நம்ம எதனா கொஞ்சம் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். 15 minute போயிட்டு நீங்க 11:30 உள்ள வாங்க. 11:30 உள்ள வரும்போது மார்க்கெட் அங்கேயே தான் இருக்குதுன்னா எதுவுமே சொல்றது கிடையாது. 5 minute தான் போய் பார்க்கணும். ஏன்னா இங்க நீங்க மார்க் பண்ணதும் 1 hour எஃபிஜி, ஆனால் 5 minute தான் போய் பார்க்கணும். 5 minute ஓகே. எனக்கு தெரிஞ்சு எதுவுமே ட்ரேட் எனக்கு கிடைக்கல கைஸ். ஏன்னா இதை உடச்சாதான் நான் எம்எஸ்எஸ்சி பார்க்க முடியும். உடச்சா மட்டும் போயிட்டே இருந்தானே அர்த்தம். ஒரு மனசாட்சி இல்லாமல் அப்படியே போயிட்டே இருக்கு. நோ ட்ரேட்ஸ்.
ஓகேங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் அது நோ ட்ரேட்ஸ். நியூயார்க்லயுமே வந்து எதுவும் பெருசா மொமெண்டம் கிடையாது. போய் பாருங்க 9 மணி வரைக்கும் 3 முடிச்சிருச்சு, இங்கேயே தான் இருக்கு மார்க்கெட். மண்டே நோ ட்ரேட் இன் கோல்டு, பட் பிளான் சக்சஸ். ஸ்விங் ட்ரேடர்ஸுக்கு நல்ல ட்ரேட் அதெல்லாம். பிளான் சக்சஸ் நல்லா முடிச்சானுங்க வேலையை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் உங்களோட வேலை இந்த லோ தான் பாருங்க. ஆனால் மண்டே தான் அந்த லோவை எடுத்துட்டானு, அப்படி இந்த லோ தான் பாருங்க. பொராஸ் போங்க. இன்னைக்கு சிபிஐ இருக்கு, ஸோ உஷாராக ட்ரேட் பண்ணணும், அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை சிபிஐ ஈவினிங் 6 மணிக்கு தான். லண்டனில் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு போனால் போதுன்னு சொல்லிட்டு ஒரு எஃப்இஜி நல்லா கிரியேட் பண்ணி கொடுத்துருங்க. இதை மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே 1 ஹவர் வாங்க. இந்த எஃப்இஜிக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்குல்ல மார்க்கெட்டு. டியூஸ்டே நம்ம லண்டனில் ட்ரேட் பண்ண மாட்டோம், விட்டுருவோம். நியூயார்க்ல தான் பார்ப்போம். 1 ஹவர் ஒன்று எதுவும் பெருசாக தெரியல. 2 மினிட். பொறுமையாக பாருங்க, நான் உங்க கூட தான் பார்த்துருக்கேன். எமர்ஜென்சி கட்சா ட்ரேட் எடுக்கலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, 1 2 3 முடிஞ்சு போச்சு, ஒன்றும் இல்லை. திருப்பி இந்த கன்சல்டேஷன்லாம் உடச்சி எம்எஸ்எஸ் வரான். ஆனால் 7:30 மணிக்கு வந்து பிரயோஜனமே இல்லையே. இந்த எஃப்இஜி தொடர்றதுக்கு லேட் ஆகுமே. எப்பா 9 மணிக்கு பார்ப்பான். சீரியஸாக சொல்லுவோம், 9 மணிக்கெல்லாம் உங்களுக்கு போய் ஒரு பீரியட் எடுத்துதுன்னா பயங்கர டைம் ஆகும். மொமெண்டம் இல்லை. மொமெண்டம் இருந்தால் கதையே வேற. அப்போ கூட உட்காந்து உங்களுக்கு கொடுப்போம் 1 மணி நேரத்தை கிடக்கு டிபியை. இல்லைன்னா ஓல்டு தான், அவ்வளோதான், வேற வழியே கிடையாது. நீங்கள் ஓல்டு செஞ்சு தான் ஆகணும். ஓகேங்களா. என்னை பொறுத்தவரைக்கும் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டேன். டியூஸ்டே எடுத்தீங்கன்னா அது போய் ரீச் ஆகுது உங்களுக்கு ஆகுது வெனஸ்டே ஈவினிங் வரைக்கும். ஓகேங்களா. ஹோல்ட் பண்ணுறதா ஹோல்ட் பண்ணலாம், நல்ல ட்ரேடு. இல்லைனாலும் எப்படி எடுக்கலான்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெயிட் பண்ணும். இதை பார்த்தீங்கல்ல, இதை ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணி வைங்க. இந்த எஃப்இஜி மார்க் பண்ணி, இந்த எஃப்இஜியை ஒரு மார்க்கிங் மேக் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே. இப்போ அகைன் ஒரு பேச்சுக்கு 1 டே அகைன் போயிட்டு வரதா நல்லது. வெனஸ்டே நியூஸ் கிடையாது, நோ ப்ராப்ளம். டியூஸ்டே ஒன்றுமே நம்ம நிற்கிறோம். அதே ஃபோர் எஃப்இஜி, அதே 1 ஹவர், ஒன்றும் கிடையாது, அங்கேயும் மாற்றம் கிடையாது. பாருங்க, பார்க்க பொறுத்து வெனஸ்டே கேண்டில் கரெக்டாக உங்களுக்கு 9 மணி எம்எஸ்சி கொடுத்துட்டா 1 ஹவர்லேயே. இந்த மாதிரிலாம் யாரும் கிடைக்குமான்றதுக்காக தான் வரமே. நம்ம ஒரு டைம் ரீஃபைன்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இப்போ போகலாம். 5 மினிட்டோ 15 ஹவர் அப்படி பார்த்துட்டு போவோம். நான் மார்க் பண்ணது 4 ஹவர் எஃப்இஜி இல்லை. ஓகே, எம்எஸ்எஸ் பர்ஃபெக்ட், நல்லாவே இருக்கு, ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கு. லோவாக மாறினது. சரி, இப்போ இங்கே இது ஃபுல்லாக ஏஷியனா? இது ஃபுல்லாக ஏஷியன் எவ்வளோ எக்ஸ்பெண்ட் ஆனால் பாருங்க. 1% மேலே எக்ஸ்பெண்ட் ஆகிடக்கூடாது. ஆயிருந்தால் லண்டன் கொஞ்சம் கம்முன்னு தான் இருக்கும். பார்த்தீங்களா, 1% எக்ஸ்பென்ஷன் ஆகிட்டான். அப்போ லண்டன் கொஞ்சம் சைலண்டாக தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், ஃபிபு போட்டு வச்சிடணும். இந்த ஹைக்கும் இந்த லோவுக்கும் ஃபிபு போட்டு வச்சிடணும். போட்டு வச்சுட்டு இந்த 0.5 மேலே பார்த்தீங்கன்னா இது ஓபி. ஏன் அந்த ஓபி மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, ஆல்ரெடி இங்கே உங்களுக்கு ஒரு எஃப்இஜி இருக்குது. இது 1, இது 2, இது 3, இந்த எஃப்இஜி இருக்குது. அங்கேருந்து கிரியேட் ஆகிருக்கு ஒரு ஓபி. அதில் தான் இப்போ மார்க்கெட் ரியாக்ட் ஆகிருக்கு. தெரியுதுங்களா. 1.5 மணி ரியாக்ட் ஆகிருக்கான். சரியான ஹோல்ட் பண்ணிருக்கிற ட்ரேடு இது. ஆனால் மதியானம் ஃபுல்லாக கவனம் உட்காந்துருக்கணும். 5 மணிக்கு ஆக்டிவேட் ஆகிருக்கு. நீங்கள் இன்கேஸ் 6 மணி ட்ரேட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட முடிஞ்சு போகுது. ஸோ யாரெல்லாம் லண்டனில் எடுத்திருந்தானோ அவன் நியூயார்க்கில் ஹோல்ட் பண்ணும்போது கிடைக்கும். நியூயார்க்கில் நியூ ட்ரேடாக கிடைக்குதானா அதை நான் இப்போ இனிமேல் 5 நிமிஷத்தில் போய் பார்த்தா தான் தெரியும் எனக்கு. இதான் வீக்கோட ஃபர்ஸ்ட் ட்ரேடு. மண்டேவும் ஒன்றும் கிடையாது, டியூஸ்டே ஒன்றும் கிடையாது. டியூஸ்டே இருந்தது, அது ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இது வரைக்கும் நம்மளோட எஸ்எல் டிபி இது வரைக்கும் ஒரு 1:6 ஆர்ஆர் ட்ரேடு, பர்ஃபெக்ட் ட்ரேடு. கிடைச்சது மதியானம் 1:30 மணிக்கு. ரீச் ஆனது நியூயார்க் ஸ்டார்ட் ஆனவொடனே 6:30 மணிக்கெலாம் 6:30 மணிக்கு ரீச் ஆயிடுச்சு. 5 மினிட்ல போய் செக் பண்ணால் தெரியும் நம்ம ரீஎன்ட்ரி எங்கன்னா இருந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஒன்றுமே இல்லையே.
இங்கே வந்து இறங்குது. நம்ம உள்ள பார்க்க வேண்டியது இங்கே தான். ட்ரேட் இல்லை கைஸ். அந்த லண்டனில் எடுத்துருந்தா உண்டு, எல்லாம் ஒரு ட்ரேடே கிடையாது. 6 ஆர் குட் ட்ரேட், பயங்கரமான ட்ரேட், நல்ல ஆர்டர் கிடைக்கும். ஓகே, இப்போ ஐயான் ஒன் டே போகலாம். மேபி ஐயான் ரீச் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்க வேண்டியது 15ஆம் தேதி இப்போ. ஆமாம், ஐயான் ரீச் ஆயிடுச்சு. வெனஸ்டே, அந்த வெனஸ்டே செல்லு வந்து ஐயான் ரீச் பண்ணி விட்டான். அப்படியே 4 வருவாங்க. அந்த மார்க் பண்ணோம்னா கொஞ்சம் கிளியர் கட்டா. இப்போ எனக்கு இது எஃப்இஜி இல்லை, இதானே எஃப்இஜி, அந்த எஃப்இஜி மார்க் பண்ணி ஆகணும்ல. அப்படியே 1 ஹவர் வாங்க. அங்கே வேணா செக் பண்ணிக்கணும், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, 1 ஹவர் பர்ஃபெக்ட் எஃப்இஜி அது, நோ ப்ராப்ளம். இது தேர்ஸ்டே 6:30, 7:30, 8:30, 9:30, 10:30 எல்லாமே அவுட் ஆஃப் கில் ஜோன். ஆனால் நம்மளுக்கு வேலையே கிடையாது, மார்க் பண்ண பண்ணுங்க. மார்க்கெட் விழுந்தது பார்த்தீங்களா, எல்லாமே அவுட் ஆஃப் கில் ஜோன். இங்கேருந்து பைஸ் போகலான்றத நம்ம வேலை. 15 மினிட் பார்க்கலாம். ஏன்னா டே டைம் ஃப்ரேம் எஃப்இஜி வந்து 4 ஹவர் இறங்கியாச்சு, பைஸ் போதான்னு பார்க்கணும். சூப்பர். இங்கே வந்து நம்ம கரெக்டாக எல்லா மார்க்கெட் வச்சுருக்கானுங்க, நல்லா ஃபாலோ இருக்கு. நான் இப்போ எம்எஸ்எஸ் பார்த்தா நான் இது வரைக்கும் வெயிட் பண்ணணும், இது வரைக்கும் வந்து எம்எஸ்எஸ் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், டே டைம் ஃப்ரேம் ஐஆர்எல் இருக்கு, 4 ஹவர் டைம் ஃப்ரேம் எஃப்இஜி இருக்கு. இவ்வளோ கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும்போது எல்லாரும் மார்க்கெட்டாக இருந்தால் நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் நான். விழுந்தானா போகும்போது எஃப்இஜி போகிற போகில் தொட்டு விட்டு போகிறானா எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி தான் இங்கே பண்ணியிருக்கான் பாருங்க. யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் திஸ் எஃப்இஜி, வேறு வழியே கிடையாது, புரியுதுங்களா. ஆனால் அது கில் ஜோனான்னு பார்த்துக்கோங்க. 1 மணி டைம், மதியானம் இந்தியன் டைம் தான் சொல்கிறேன், கில் ஜோன் தான். அப்போ தாராளமாக அந்த டைமில் வரக்கூடிய என்ட்ரியை நீங்கள் எடுக்கலாம். இல்லை டவுட்டாக இருக்குன்னா இங்கே பிரேக்கர் இருந்தால் எடுக்கலாம். இங்கே பிரேக்கரே கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. மிஞ்சி போனால் இந்த ப்ளூ கலர் கேண்டில் தான் நீங்கள் பிரேக்கராக மார்க் பண்ணுவீங்க. அதை மார்க் பண்ணி மார்க்கெட்டு போய் உடச்சி தொட்டு தான் தெரியலையே. ஆனால் உஷாராக கொஞ்சம் எஸ்எல்லாம் கொஞ்சம் கீழே இருக்குது, நீங்கள் வச்சிருக்கணும் அதை மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா. வந்திருக்கு, இதான் ஒரு என்ட்ரி. வேறு கொஞ்சம் அப்படியே மைன்யூட்டாக வந்திருக்கு. அதாவது இந்த மாதிரி 188 அது மாதிரிலாம் இருந்ததுன்னா டக்குன்னு ரவுண்ட் ஆஃபாக பண்ணி போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, 7:15 மேக்ரோ டைமிங் தாராளமாக இருக்கலாம். விட்டுட்டிங்கன்னா அந்த எஃப்இஜியில் போடணும் உடனே, புரியுதுங்களா. விட்டிங்கன்னா அந்த எஃப்இஜி 8 மணிக்கு போடணும். ஏன்னா அடுத்த 20 நிமிஷத்தில் அங்கேயாவது மேக்ரோ வரும். இந்த 2 என்ட்ரி தான் உங்களுக்கு கிடைச்ச என்ட்ரி. இந்த ஈக்குவலைஸை டார்கெட் பண்ணலாம், நம்ம உடைக்கல. அங்கே வந்து யாரும் செல் ஆகிட்டு இருக்கான், அது என்ன எது நம்ம இனிமேல் பார்த்தா தான் புரியும். வெயிட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இதை டார்கெட் பண்ணுவோம், அப்புறம் இதை டார்கெட் பண்ணுவோம். மேபி வந்து இந்த 4 ஹவர் எஃப்இஜி அப்படியே கண்டினியூ ஆகும் போல, அப்படியே மார்க் பண்ணி விட்டீங்கன்னா தெரியும் 4 ஹவர் எஃப்இஜி அங்கே இருக்குது. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம இங்கேருந்து போட்டு பார்க்கலாம் எவ்வளோ ரிவார்டு வருது. இந்த லோஸ் நான் சொல்கிறது, ஃபர்ஸ்ட் இந்த ஐடிபி வைப்பீங்களா, ஏன்னா இங்கே ஃபுல்லாக ஈக்குவலாக இருக்குல்ல. இந்த ஐடிபி வைப்பீங்களா, இது ஒரு 3.2 ஆர், 17 பாயிண்ட் எஸ்எல், 55 பாயிண்ட் ப்ராஃபிட். அடுத்தது இந்த ஐ வைங்க, இது ஒரு 6 ஆர். ஆல்ரெடி நீங்கள் ஒரு 6 ஆர் இந்த வீக்கில் பண்ணியிருக்கீங்க. நான் இதை ஹோல்ட் பண்ணால் 6 ஆர் சொல்கிறேன். இல்லை ஒரு பண்ண முடியல, அட்லீஸ்ட் 3 யாராவது புக் பண்ணலாம். என்ன கேட்டால் அதை ஹோல்ட் பண்ணாமல் நீங்கள் எனக்கு கேட்குங்க, ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு எங்கே மார்க்கெட் என்ன செல்லான மாதிரி இருக்கா, பர்ஃபெக்டாக தானே போயிருக்கு. அப்போ எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் நீங்களும் எக்ஸிட் ஆகணும், ஓகேங்களா. டிபிஐ நியூஸ் இருக்குதான், நான் நியூஸ் இல்லைன்னா சொல்லலை, பார்த்துக்கலாம். நீங்கள் ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும், ஓகேங்களா. நியூஸ் ஆஃப்டர் அங்கே ஒரு இன்னொரு என்ட்ரி கிடச்சிருக்கு, அந்த என்ட்ரி வந்து எவ்வளோ போயிருக்குன்னு பார்ப்போம். இன்கேஸ் நம்ம வெளியே வந்திருந்தாலும் ஒரு 3 ஆரோட வெளியே வந்திருப்போமா, திருப்பி ரீஎன்ட்ரி ஆகிறதுக்கு எவ்வளோன்னு பார்க்கணும்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. ஸோ ரீஎன்ட்ரி எவ்வளோன்னு பார்க்கலாம். அதுக்கான ரிஸ்க் பெருசாக தான் இருக்கும் நிச்சயமாக, வேறு வழி கிடையாது. கம்பல்சரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் வச்சாகும், இந்த லோ தான் வச்சாகும். அதே தான் டிபி, அது ஒரு 3.3 ப்ரோ. ஸோ 3.3 நீங்கள் 6.6 கூட போகலாம், 6 ஆர்லேயே போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் ஒரு 6 ஆர் மேக் பண்ணியிருக்கீங்க, இப்போ ஒரு 6 ஆர் மேக் பண்ணியிருக்கீங்க. வெனஸ்டே ஒரு 6 ஆர், தேர்ஸ்டே ஒரு 6 ஆர், ரெண்டுமே சேர்த்தா 12 ஆர் என்ட்ரிஸ் தாராளமாக போதும். 3 என்ட்ரிஸ் தான் 6 ஆர் மேடு. இல்லை 2 என்ட்ரி இதை ஹோல்ட் பண்ணியிருந்தாலும் 6 ஆர் மேட். கிளியருங்களா. திருப்பியும் மார்க்கெட் அங்கேருந்து ரியாக்ட் ஆகுதுங்களா 4 ஹவரில்.
இது டவுட்டு. இது நம்ம ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டவுட்டு. ட்ரேட் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா ஃபுல்லாக இறக்கிட்டான். லண்டன் எதுவுமே இல்லை. 11:30 மணிலேருந்து நத்திங் மூவ்மெண்ட்டே இல்லை. திடீர்னு வந்து இது அவுட் ஆஃப் கில் ஜோன் ஃபால் ஆகிட்டு ஜஸ்ட் அதே ரைசிங். இது சொல்கிறது கிடையாது. இங்கே இருக்குது 4 hour எஃப்இஜி இருக்குது. நான் என்னன்னு சொல்லல. ஃபாலோ ஆன் பண்ணுறதுக்கு இந்த 4 hour இன்வர்ஷன் ஃபேரானி கேப் இருக்குது, ஃபேரானி கேப்பும் இருக்குது. நீங்கள் அதை 50 minute ட்ரேடாக எடுக்கலாமான்னா ஓகே. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபேரானி கேப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இங்கே டேப் ஆனது 8 மணிக்கு. எல்லாமே ஓகே தான், ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகலை. அதனால ஒரு டவுட் தான் இது எனக்கு. இந்த ஐயை உடச்சிருந்தா எனக்கு மார்க்கெட் வந்து ஹையர் ஐ கிரியேட் ஆயிருக்குன்ற மாதிரி நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். எடுத்தாலும் போயிருக்கு, அதை சும்மா ஃப்ளூக்ல எடுத்துட்டு போயிருக்கணும்னு சொல்லலாம். சும்மா ஏமாத்தலாம் நம்மள. அதை நான் கிளாரிட்டியாக சொல்ல முடியாது. எனக்கு மேபி இப்படி போயிருந்த அப்புறம் வந்திருந்தானா நான் தாராளமாக இங்கே எடுத்துட்டு இருப்பேன். ஓகேங்களா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கைஸ், இது வேற ஒன்றும் இல்லை. இப்போ இங்கேருந்து கரெக்டாக இவ்வளோ தூரம் போயிடுச்சு ப்ரோ, நீங்க அது ஃபுல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டீங்க ப்ரோ. பரவாயில்ல, நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம கடவுளை எல்லாத்தையும் மூவ்மெண்ட் எல்லாம் கணிக்கிறதுக்கு. சரிங்களா, அதுக்கு மேற்கொண்டு இந்த ஐ உடச்சப்பறம் எதனா மூவ்மெண்ட் இருக்கு, அதெல்லாம் நம்ம உடனே பாசிபிலிட்டியே தேட முடியும். விட்டதை பற்றி நம்ம சும்மா யோசிச்சுதான் இருக்க முடியாது. ஓகேங்களா, நான் பொறுத்த வரைக்கும் மண்டே டியூஸ்டே ஃப்ரைடேல எனக்கு ட்ரேட் இல்லை. வெனஸ்டே டெஸ்ட் தான் ட்ரேட் இருக்குது. வெனஸ்டே ஒரு 6 hour, தேர்ஸ்டே ஒரு 6 hour, இவ்வளோதான் கோல்டு வந்து ட்ரேடு. தாராளமாக அது வரைக்கும் போதும். இருந்தாலும் நான் ரிஸ்க் இங்கே எடுப்பேன் அப்படின்னா நம்ம தான் ப்ராஃபிட் பண்ணி வச்சிருக்கோமே சொல்லிட்டு அந்த ரிஸ்க் வேணா எடுக்கலாம். 4 hour எஃப்இஜி இருக்கு, அது மட்டும் இல்லாமல் 50 minute எஃப்இஜி இருக்கு. வேணுன்ற பட்சத்தில் இங்கே ரிஸ்க் எடுக்கலாம்னு சொல்கிறேன். இங்கே ட்ரிகர் ஆகிறது 6:45 ட்ரிகர் ஆகணும். ஓகே, ஃப்ரைடே மொமெண்டம் கம்மியாக இருக்கும். இந்த ரிசல்ட் கேஸை வச்சாகணும். இப்போ இங்கே டிபி எங்கே வைப்பான்னு கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் இந்த ஈக்குவலைஸாக இருக்குல்ல, நான் எல்டிஎஃப்க்கு சொல்கிறேன் கைஸ், இதுலேயே சொல்கிறேன். இங்கே வைப்பான்னு ஹெச்டிஎஃப் நீங்கள் மேலே வச்சு தான் ஆகணும். ஆனால் அது வந்து நீங்கள் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணி பிடிச்சா கூட உங்களுக்கு போனது 2.2 தான். 2 hour எங்கே போச்சு? 2 hour பார்த்தீங்கன்னா ஒரு நைட் ஆகிட்டு இருக்கும். நைட்டு 1:30 மணி ஆகிட்டு இருக்கும். நல்லா தேவையில்லாத ட்ரேடு விட்டுலாம். என்ன கேட்டால் என்ன பண்ணுவாங்க நிறைய பேர், இப்போ ஓப்பன் ஆகிட்டு நல்லா போயிடுச்சு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. எதுவுமே சொல்கிறேனே, எல்லாத்தையும் கணிக்க முடியாது. எல்லாமும் மார்க்கெட்டுக்கு தரலாம் நம்மளுக்கு தானே. நம்ம அவ்வளோதான் கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் விட்டுருக்க மாறிடுவோங்க. மூவ்ஸ்லாம் எல்லாமே நம்ம பிடிக்க முடியாது. ஒரு சில மூவ்ஸ் பிடிக்கிறோமா கரெக்டாக, அது வரைக்கும் போதுமானது. இவ்வளோதான் நம்ம பார்க்க வேண்டிய கோல்ட் ட்ரேட் பிளான். இதில் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு கிடையாது. ஈஸி தான் இது. இதில் எதனா டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஓகே.